அந்த அந்த டாஸ்மாக் மட்டும் கிடையாதுங்க. பொதுமக்களுக்கு எந்த பக்கம்லாம் இடையூறுல இருக்கு டாஸ்மாக் அது எல்லாரும் டாஸ்மாக் நீங்களே பார்க்கலாம் 100 மீட்டருக்குள்ளதான் இருக்கு. அது நீங்களே இப்ப அதுதான் சொல்றேன்னா அந்த மாதிரி இருக்க கடைகள் அங்க இந்த பகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி இருக்க கடைகள் வந்து மறுபடியும் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். கூடிய வரல அதுக்கான ஒரு ஆணை வரும். அதாவது நமக்கு என்ன நோக்கம்னா அந்த கடையை ஒண்ணு எடுக்கணும் இல்ல இடமாற்றம் செய்யணும். இதுதான் அரசு ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதுல ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். நீங்க திண்டுக்கல் மாவட்டத்துல பொறுப்பு அமைச்சரா இருக்கீங்க. பள்ளிப்பகுதியில வந்து கடந்த ஆட்சி காலத்துல மண்ணெல்லாம் அதிகமா எடுத்து செங்கல் சுவையா பதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள்ல கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அபராத விதிக்க நடவடிக்கை எடுக்கணும். அது நிச்சயமா அதுக்கான துறை அமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறாரு, இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மூலமா அது நடவடிக்கை. மதுபாட்டிலாம் வந்து கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது, சட்டமன்ற கூட்டத்தொடர் முன்னாடியே வந்து எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க சார். அது இன்னும் யாராவது இந்த கேள்வி கேட்பீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நானா எப்படி சொல்றதுன்னு யோசிச்சேன். உண்மையாலும் அதுக்கான சட்ட வரைவு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல வந்து அது மேல்மட்ட அளவுக்கு அந்த ஃபைல் மூவ் பண்ணிடுவோம். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா பக்கமும் ஒரு பரவலான குற்றம் என்னன்னா அது வந்து 10 ரூபா அதிகமா விற்கிறாங்க, 20 ரூபா அதிகமா விற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் ஒரு பரவலான குற்றம் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது சிலது ஆய்வு பண்ணும்போது நிச்சயம் அவங்க அந்த தவறு நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வெளியே தெரியுற இந்த உலகத்துக்கு அவங்க மேல எடுத்த நடவடிக்கைகள் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நான் சொல்லாம இருக்கிறேன்னா அது சொல்லணும்னா டெய்லி வந்து பிரஸ்ஸை பார்த்து இன்னைக்கு இந்த கடைக்காரங்களை எடுத்துட்டோம், நேற்று அந்த கடைக்காரர்களை எடுத்துட்டோம், அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. நான் தெளிவா சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், எந்தெந்த அந்த பிரச்சனைக்குரிய இங்க அதிகமா வாங்குறாங்கன்னு புகார் வருதோ அந்த புகார் மேல நடவடிக்கை நிச்சயம் இருக்கும். இது நான் என் பார்வைக்கு வரல, இதை நீங்க எனக்கு அனுப்புங்க, நாளைக்கு அங்க நடவடிக்கை. இல்ல சார், தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம எவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் எவ்வளவு பண்ணாலும் அப்படியா? அதுவே பெரிய வெற்றி இல்ல. இப்ப 5 ரூபாய்க்கு வந்துருச்சா 10 ரூபாயில இருக்கு. அவங்களும் ஒரு தொழிலாளர்கள் தான், அவங்களோட கோரிக்கை நியாயமானதான். 11,000 ரூபாய் நான் சிரமங்கிறாங்க. பட் ஆனா இது இப்ப என்னோட சொந்த கம்பெனினா வாங்க நாளைக்கு 2,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குற நீ வேலை செய்ய சொல்லலாம். இது ஒரு அரசுங்கும் போது அதுக்கான ஒரு முறைகள் இருக்கு. அந்த முறைப்படி அவங்களுக்கும் நிச்சயம் அவங்கள எல்லாருமே கார்னர் பண்ணி இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானவங்க கெட்டவங்கன்னு சித்தரிக்கிறத எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கான அந்த ஊதிய உயர்வுகள் பரிசீலனை இருக்கு, அதுவும் சீக்கிரம் கொண்டு வரும். நீங்க அமைச்சரை தாண்டி கட்சியில பொறுப்புல இருக்கீங்க. பள்ளியில 2 பிரிவா தாவைகள் இருக்காங்க, அவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாரும் ஒரே பிரிவை பின்னாடி ஆனா 2 பேர் இருக்க நடத்திட்ட உதவிகள் எல்லாமே தனித்தனியா கொடுக்குறாங்க. அவங்கள சந்திச்சு திட்டம் கொடுக்குறாங்கல்ல, நல்ல ஒன்றிணைஞ்சு செஞ்சா கரெக்டா இருக்கு. வருங்காலங்கள்ல ஒரே இடத்துல செய்வாங்க, 2-3 நேரத்துல செய்யறாங்க. எல்லா கட்சியிலயும் பிரச்சனை இல்லாத கட்சிகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இது எங்க குடும்ப பிரச்சனை அப்படி இப்படி இருக்குதான் செய்யும். நான் இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு மறுபடியும் சேர்ந்து உட்காருவோம். தூய்மை பணியாளர்கள் தனியார் பிரச்சனையா? தூய்மை பணியாளர் தனியார் கொடுக்குற மாதிரி டாஸ்மாக்கும் தனியாருக்கும் கொடுக்குற வாய்ப்பு இருக்கா? அதுக்கான பேச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையாலுமே அப்படி தனியாருக்கு கொடுக்கணும்னு இந்த ஆட்சி அமைச்சதுல இருந்து எங்களுக்கு எண்ணமே இல்லை. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் அடிக்கடி கேட்கும் போது ஒரு யோசனை எங்களுக்கும் வரத ஆரம்பிக்குது. ஏன் தனியார் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற யோசனை வரத ஆரம்பிக்குது. பட் எங்க பரிசீலனை அது இல்ல. இன்னும் 2 தடவை எங்கிட்ட கேட்டீங்கன்னா யோசிக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட் எடுத்துருக்காங்க, அது அரசியல் பயிர் நோக்கம். என்னோட துறை சார்ந்து ஏதாவது கேளுங்க, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். மின்வாரியத்துறை சார்பில் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை விடுறாங்க சார். டாஸ்மாக் சார்ந்து இது வரைக்கும் நடந்த ஏதாவது வெள்ளை அறிக்கை வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்குமே வெள்ளையா தெரியுது டாஸ்மாக்ல நடந்த ஊழல்லாம். பட் அது இன்னொரு அடுத்த வாரம் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. எடுக்கிறதுக்காக தானே குற்றச்சாட்டே சொல்றோம். ஏன் அவசரப்படுறாங்க? அவங்களே கேட்டு வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க கொடுக்குறோம்.